ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து ஒரு இடம் இருக்கிறேன். வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். இது ஒரு மூவி டிஸ்கஷன் கிடையாது. வீடு படத்துல ஒரு சின்ன கிளிப் ஒன்று பார்த்தோம். அதில் அர்ச்சனா அண்ட் பசி சத்யா பேசின ஒரு டயலாக், அன்றைய காதல் இன்றைய காதல்னு அதை வச்சு ஒரு டிஸ்கஷன். அதுதான் நேரலையில் நீங்க பார்க்க போறீங்க. பார்த்தது நேரலையில் செஞ்சதை நீங்க முதல் பாகமா பார்க்க போறீங்க. ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்ட்ரெயிட் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீடைல்ஸ் மூலமா உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். சப்போர்ட் பண்ணும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட் பண்ணுங்க. ரீசெண்டாக நமக்கான சப்போர்ட்டுகளை கொடுத்த கார்த்திக் உட்டாலேருந்து அவர் நமக்கு ஒரு 10,000 ரூபா நம்ம அக்கௌண்ட்ல கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் கார்த்திக். ஆமா, என்னன்னா என்ன பேசுனே தெரியாம அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஜோதி ஐயர் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்கள பிளாக் பண்ணிட்டு அடுத்த வேலையை பாருங்க. ஜோதி ஐயர் நம்மள சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால அவங்கள பிளாக் பண்ணிட்டு அடுத்த வேலையை பாருங்க. வாங்க கீழே வாங்க சார். கீழே இருக்காங்க சார். வாங்க சார். அது இருக்காங்க பாருங்க. ஓ அப்படியா? ஐயர் அப்படியா? ரைட் ரைட். டக்குன்னு பிளாக் பண்ணிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். அவங்களும் போவோம், அடுத்த வேலைக்கு போவாங்க. ஓகே ஓகே ஓகே. இதுக்குன்னே மெனக்கிட்டே வந்திருக்காங்க போல இருக்குது. கொஞ்சம் பாப்போமே எல்லாம் கொஞ்சம் என்னதான் பண்றாங்கன்னு பாப்போம். சரி சரி வாங்க அடுத்த வேலையை பார்ப்போம். பாப்போம் என்ன வந்திருக்காங்க. ஏதோ பைத்தியக்கார பயலுங்கன்றாங்க. அது என்னன்றதை பார்ப்போம். ரைட், அது விடுங்க. இதுல இருந்து எடுத்துக்கலாம். ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இப்ப நம்ம ஏதோ பேசலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு விஷயத்த இன்னைக்கு கண்டிப்பா பேசி ஆகணும் அப்படின்னும் போது என்ன பேசலாம்னு ஒரு பெரிய விஷயங்கள். அப்ப டக்குன்னு இந்த பாலு மகேந்திராவுடைய ஒரு கிளிப் ஒன்று பார்த்தோம் வீடு படத்துல. ஸோ அதை பார்த்ததுமே சரி அதை பத்தி பேசலாம் அப்படின்ட்டு. இப்ப உதாரணத்துக்கு கிளிப்பு முதல்ல நீங்க கிளிப்பு நீங்க என்னன்னா, நீங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. அது மூலமா நீங்க போனீங்கன்னா அதுல அந்த கிளிப்பை போட்டு வச்சிருக்கேன். ரைட். ஓகே. ஸோ அதுதான் மேட்டர். வாட்ஸ்அப் சேனல்லாம் பார்க்காதவங்க டக்குன்னு போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு ஆமாம் அப்படியே அந்த கிளிப்பை பார்த்துக்காங்க. கிளிப்பை பார்த்து வாங்க. தெரியும் ஒன்றும் இல்லை. அதில் என்னன்னா அவங்க சித்தாள். அவங்க வீடு படத்தில் அவங்க சித்தாள். அர்ச்சனா கடன் வாங்கி ஒரு வீடு கட்டுவாங்க. கடைசியில் அது கவர்மெண்ட் கார்பரேஷன், அதாவது அந்த இடம் நிலமே சிக்கல் அப்படின்ட்டு அது ஒரு மாதிரி போய் நிற்கும். ஓகே, அதான் கதை அந்த படம். அதுல என்னன்னா அந்த வீட்டுலதான் டைரக்டர் பாலு மகேந்திரா இருந்தார். அந்த வீடு படம் கட்டின அப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா அது சுத்தலாம் ஒண்ணுமே இருக்காது. எது சாலி கிராமத்துல இருக்கிற வீடு அது. ஓகே ஓகே ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா அந்த வீடு தானே இதுன்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? சோ இது ஒரு விஷயம். என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும்போது அதுல சாப்பிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, நீ சாம்பார் வச்சு ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா அவங்க சித்தால அவங்க சாம்பார் வச்சு நல்லா இருக்கு அப்படின்னுவாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, கட்டினவன் உங்களை உனக்கு கட்டிக்க போறோம் கொடுத்து வச்சோம் அப்படின்னு நம்ம என்னத்த கொடுத்து வச்சோம் போ, இதுக்கப்புறம் என்ன வாழ்க்கை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா ஒண்ணும் இல்ல, ஒருத்தனை காலிச்சேன் ஆனா விட்டு விட்டான் அப்படின்னுவாங்க. சரி, காலிச்சு ஏமாத்தி போட்டான் போல நம்ம கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல ஒருத்தனை காதலிச்சேன், அவன் சாரத்துல 3வது மாடில உட்காந்து சாரத்துல பெயிண்ட் எடுத்தது சம்திங் லைக் தட் he did. அப்ப நான் கீழே இருந்து பார்க்கும்போது என்ன பாக்குறேன்னு கீழே விட்டான். ஓகே, 3வது மாடி 3 இடத்துல இருந்து பீப்புள் நீங்க டோன்ட் வேஸ்ட் வேலை இல்லாத பீப்புளா நீங்க டோன்ட் வேஸ்ட் டைம். அதை என்ன மயிறு நீ சொல்றன்றதுதான் எனக்கு தெரியல. எனக்கு இல்ல மேடம், அதுதான் அதை என்ன மயிறு நீ சொன்னீங்க. பட் இருந்தாலும் அது என்ன ஒரு ஆர்வம் இருக்குல்ல, அதனால கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணணும் அப்படின்றது தான். சரி, ஓகே. ஸோ ஒரு சக்திகளுக்கு எரிபொருள் இதெல்லாம் நம்மளுக்கு ஆக்சுவலி. ஸோ இப்போ என்ன பிரச்சனை, அதுக்கு அந்த பொண்ணு அவங்க சொல்லுவாங்க, சார் பசி சத்தியம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி போயிட்டான் அப்படின் போது நம்ம டக்குனு நம்ம இன்னொரு கல்யாணம் ஏன் பண்ணீங்களெல்லாம் கேட்க முடியாது. அந்த காலகட்டத்தில் நான் சொல்ல வருது 1988 சம்திங் அந்த மாதிரியான நேரம்னு நினைக்கிறேன். அது அந்த வருஷம் அது அப்படிதான் இருக்கு. ஏன்னா 90க்கு முன்னாடி தான் அந்த படம். அப்போ அவங்களே சொல்லுவாங்க, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம், இன்னொரு கல்யாணம் எப்படி பண்ண முடியும், மனசுல அவங்களே பதிலே சொல்லுவாங்க. அவங்களே சொல்லுவாங்க, மனசுல ஒருத்தனை நினைச்சுக்கிட்டு யாருக்காவது முந்தி விரிக்க முடியுமாமா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. சோ இப்ப இந்த விஷயத்தை நம்ம எப்படி பாக்குறோம், இது பார்க்கும்போது நம்மளுக்கு சூப்பர், ரொம்ப அற்புதமா இருக்கே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். அதை ஒரு ஃபீல் பண்ணுவோம் நம்ம. ஆப்வியஸா இல்ல, நமக்கு எப்பவுமே ஒரு சில விஷயங்கள் ஃபர்ஸ்ட் சொல்லும்போது அவங்க சொல்றப்பே அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் கூட சொல்லும்போது எப்படின்னா ஒரு வாவ் ஃபேக்டர் டக்குன்னு அது கொடுத்துரும். ஆனா
வாவ் ஃபேக்டரை கொடுக்குற அதே நேரத்தில் ரியாலிட்டின்னு யோசிச்சு பாருங்களேன். ரியாலிட்டியில் என்ன? ரியாலிட்டியில் என்ன கணக்கு? ஒருத்தவன நேசிச்சாங்க, பார்த்தான், ஒன்றும் செத்து விட்டான். இப்போ இதே தான் வந்து நீங்கள் வந்து அப்படியே இன்னொரு கதை கேட்டுருவாங்க. இது ஒரு மூவி டிஸ்கஷன். இப்போ அதுக்கு அடுத்த கதை கேட்டுவாங்க. லவ் பண்ணுவாங்க, மௌனராகத்தில் லவ் பண்ணுவாங்க, சுட்டுடுவான். படிக்கட்டுல இருந்து இவங்க வர்றதுக்குள்ள அவன் வந்து உருண்டு வந்து இருந்து செத்துருவான். கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. கல்யாணம் வேணான்னு சொல்ற பொண்ணை வந்து வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. தொட்டா வந்து எனக்கு கம்பளி பூச்சி ஊறுதுன்னுவாங்க. அப்புறம் நீ இருன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம் அப்படின்னு இவங்களே கேட்பாங்க. இந்த படமும் நம்ம பார்த்தோம். ரெண்டும் தமிழ் படம் தான். 2 சப்ஜெக்டையும் நான் இப்போ ஒன்னா எடுத்து வரேன். ஒரு சப்ஜெக்ட்ல நினைச்சவன் ஊந்து செத்து விட்டா, 7 வருஷமா 5-6 வருஷம் ஆயிடுச்சு, கல்யாணம் பண்ணு மூடு வரல, மனசுல ஒருத்தன் நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தவங்க கூட எப்படி முந்தி விரிக்கிறது அப்படின்னு. இப்ப இந்த கற்புன்ற ஒரு நிலையை எடுத்துட்டு வரோம்ல, இந்த நிலையை வந்து 2 பாலருக்குமே பொருத்துவோம். ஆண் பெண் 2 பேருமே பொருத்துவோன்ற அந்த இப்ப மனசுல நினைச்சத வந்து எப்படி முந்தி விரிக்கிறதுன்னு சொல்ற அதே ஸ்பாட்டை வந்து ஆணுக்கு வைங்களேன். ஊர்ல எவனுமே கல்யாணம் நடந்திருக்காது, இந்திய அந்த சந்ததியே வளர்ந்துருக்காது. அப்பார்ட்மெண்ட்லாம் அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன். அப்படியே அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டி வச்ச அப்பார்ட்மெண்ட்லாம் அப்படி அப்படியே இருக்கும். எவனும் வரமாட்டான். எல்லாம் உள்ளார வந்து புறா பறக்கும், வவ்வா பறக்கும். யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா சார். இப்ப இந்த மாதிரியே ஒரு முடிவு எல்லாருமே எடுத்துட்டா என்ன பண்ண, எல்லாம் செத்து போன கையெல்லாம் பார்த்தா எல்லாம் கைரேகை அழிச்சுட்டு தான் கிடப்பான் ஆகணும். இந்த மாதிரியான கதைகள்லாம் இங்க நிறைய நடக்கணும்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு கற்பனைக்கு அப்படி போனா அப்படிதான். ஆனா என்ன பேசிக்கான ஒரு விஷயம் அப்படின்னா, சொல்லுங்க. இல்ல இதுல ஜோக்கா சொல்றேன். நீங்க ஜோக்லாம் சொல்றீங்களா இதுல? சொல்லுங்க. ஜோக் சொல்ல போறாங்க. ஜோக் சொல்ல போறாங்கடா. இல்ல ஜோக் கிடையாது, யாருக்குமே கிடையாது. கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். நீங்க ஜோக் சொல்லுங்க ப்ளீஸ். நானே நீங்க சொல்லும் போதே வச்சேன், அந்த காலத்துல வேணா ஒரு உமன் லவ் இப்படி இருக்கும் தம்பி. இந்த காலத்துல ராம் எங்க நிக்கிற ராம் அப்படின்னா, கீழே நீ எங்க விட்டியோ அங்கே நிக்கிறேன், ராம் வேணா நின்னு இருப்பாரு. அவங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க ஏதோ ஜோக் சொல்றீங்க, சொல்லுங்க அப்படி சொல்லலாம் நினைச்சேன் மேடம். ஆனா இந்த ஜோக்கு தான். அது ஒரு பாயிண்டா. எப்பயுமே இந்த ஜாக்கி வந்து திறமைக்கும் ஒரு லாஜிக்கலான ஒரு விஷயத்த சொல்றதுக்கும் கட்டுப்படுவான் அந்த ஜாக்கி. அந்த மாதிரி கட்டுப்பட்டு எத்தனை பேர் இருக்காங்க எனக்கு தான் தெரியும். உள்ள வேற 3 அவரு நேற்று கூட உல்லாச பறவை சொன்னார். ஒரு நைட் ட்ரெஸ், அது கணக்கு ஏறிட்டே இருக்குன்னு. உல்லாச பறவை நைட் ட்ரெஸ் ஒன்று இருக்கு, டிஷர்ட் ஒன்று இருக்கு, துப்பட்டா இருக்கு. அந்த மாதிரி வருஷத்துல போயினே எல்லாத்தையும் போட்டு எரிக்க போறேன். ஒழிகள் இதோட ஒழிந்து பொங்கல் நாசமா பொங்கல் அப்படின்னு என்னைக்கு எரிக்க போறோம்னு தெரியல. ரைட். சும்மாவா? இல்ல நான் சும்மா தான் சொல்றேன். இல்ல நான் என்ன நீங்க தெரியும், நீங்க அதை டிஜிட்டல் ரெக்கார்டுங்க அதை கட் பண்ணி யாருக்கு வந்து, அதாவது பேசவே பேசாதவங்களுக்கு வந்து யார் கூட நம்பர் வாங்கி போட்டு பாத்தியா நான் பேசுனேன் அவன் வந்து மறந்துடுவாங்க. இது ஓன் ட்ரெஸ் நைட் ட்ரெஸ் ஒன்னோட நைட் ட்ரெஸ் தான் சொல்லியிருக்காங்க. நீ வேற யாருதுன்னு நினைச்சுக்காத அப்படி நைட் ட்ரெஸ் மட்டும் போட்டோ எடுத்து அனுப்புவீங்க. அவளுக்கே தெரியும் நைட் ட்ரெஸ் இன்னமும் வச்சிருக்கான அந்த ஆளு அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இது முடிஞ்சிருச்சு. அதனால இந்த மாதிரியான வந்து இந்த நுழ வேலை, ஓலா வேலை இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் வச்சுக்காங்க. ஸோ அதனால வந்து இது டிஜிட்டல் ரெக்கார்ட் ஆகுன்றதுனால நான் வந்து அப்படி சொல்லலைன்னு அர்த்தம். சொல்லல. நீங்க இப்ப ப்ரொசீட் பண்ணலாம். சொல்லுங்க. இந்த மாதிரி ஆண்கள். ஸோ அதனால வந்து இந்த காலகட்டம் அப்ப யோசிச்சு பாருங்க. 88 அந்த டைம் தான். அது மௌனராகமும் அந்த நேரத்தில் வந்த படம் தான். 88 தான். ஸோ பார்த்தேன்னா இப்ப பார்த்தேன்னா ராம் அப்படின்ட்டு அது நல்லா போய் செட்டில் ஆகி, என்ன ஜானு போய் நல்லா செட்டில் ஆகி நல்லா மேட்டர் பண்ணி ஃபுல்லெல்லாம் பெற்று பக்காவா சிங்கப்பூர் சிட்டிசனா மாறி ஹேர் கலரிங்லாம் பண்ணி அவன் என்ன அவன் புருஷன்கிட்ட என்ன சொல்லிச்சுன்னு தெரியல. அவன் ரீயூனியன் போயிட்டு அப்படின்றான். போய் அந்த பைத்தியக்காரன் ஒருத்தவன தாடியோட போட்டோ எடுத்துட்டு இருக்கான். ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான் தெருவா. அவனை போய் மீட் பண்ணி மூஞ்சில அவன் பீச்சாங்கையை வச்சுட்டு இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டூபிடிட்டி ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டு நீ வா அப்படின்னு அவன் அனுப்பிச்சிருப்பான். யாரோ ஒருத்தன் சமீபத்தில் ஒருத்தவங்க சொன்னாங்க. சொல்லுங்க. என்ன நிறைய பேர் ஒரு கமெண்ட் பார்த்தேன் நான். ஏன்னா நீங்க 96 பார்த்தீங்க பேசுனீங்க. அன்பார்ச்சுனேட்லி அந்த புருஷங்காரன் வந்து ரீயூனியனுக்கு அனுப்பிச்சிருப்பான்ல, ஜானு அனுப்பிச்சிருந்தாரு. அந்த பாயிண்ட் நீங்க யோசிக்கணும்ல அப்படின்னா உண்மையிலே கண்டிப்பா ஓகேவா. இதுல வந்து என்னன்னா காய்ஸ் நான் வந்து இப்போ என் கண்ணாடி வேற அதுல இருக்கு, சென்டர் பாயிண்ட்ல இருக்கு பாருங்க. ப்ளீஸ் அப்படியே போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரௌசர் தான் போட்டுட்டு இருக்கேன், ஒன்றும் இல்லை. என்ன சார் பிரச்சனை? யாரும் கேட்டாங்க? யாரும் கேட்கல மேடம், பட் சொல்றேன். ரோஜா பூ வாடி வந்தது. சத்தியமா சொல்றேன் சார், உங்களை கூட
வந்து நீ போடு ம். என்னுடம். அப்போ வந்து என்ன சொல்ல வந்தேன் நானு? சார் ராம் படத்தை வந்து சொன்னாங்க. அது வந்து அவங்க புருஷன் அமிச்சாருல அப்படின்னு போது சத்தியமா சொல்றேன் கைஸ் அப்படின்னு ஆரம்பிச்சு. சத்தியமா சொல்றேன் கைஸ், ம். இதே மணிரத்னம் வந்து எப்படி மௌனராகத்துல வந்து கம்பளி பூச்சி ஊடுறதா அப்படின்னு ஒரு பண்ணார் இல்லையா, அதே மாதிரி ஒரு சீன் ஒன்று வச்சிருப்பாரு ஆக்சுவலி. ஜனகராஜ் வந்து ஒன்னு இல்லாம நான் எப்படி இருக்க போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பஸ் எல்லாம் ஏற்றி விட்டுருவாரு. தங்கமணி அப்படி இப்படின்லாம் பேசி எல்லாம் பண்ணிட்டு கடைசியில வந்து என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டேன். இந்த மனநிலை எல்லா ஹஸ்பண்டும் இருப்பாங்க. ஜானு ஹஸ்பண்ட் அப்படி இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நான் ஜானுவோட ஹஸ்பண்டும் ஒழிஞ்சா போகட்டும், ஒரு 10 நாள் போயிட்டு வரட்டும், ஒரு சுத்திட்டு வரட்டும், நைன்னு உயிரை எடுத்துட்டு சனியை பிடிச்சிட்டு போயிட்டான். சனி சார் நம்மலாம் 6 மாசம் போனோம் என்ன வச்சுக்கோங்களேன். 10 நாள் போயிருந்தோம். இல்ல மேடம், எல்லாமே ஒரு கற்பனை தான். ஸோ அந்த மாதிரி ஆக கூட வந்து அது வந்து பண்ணிருக்கலாம் இல்லையா? கண்டிப்பா சொல்லுவாங்க நானு. ஸோ அதனால அப்படியும் அவர் அனுப்பிச்சு வச்சிருக்கலாம்ல பொண்டாட்டிய அப்படின்றதுதான் நம்ம சொல்ல வந்த விஷயம். சரி, இங்க என்ன கதைன்னு பேசிட்டு வாங்க. இல்லையா இந்த கமெண்ட்லாம் படிச்சீங்கன்னா டக்குன்னு அடுத்தது அதுக்குள்ளே வா. ஆமா, வேற ஒன்றும் விஷயம் இல்லை. வேணும்ட்டு வாயில சக்கரை. அதனாலதான் அதை நான் படிக்கவே சொன்னேன். நல்லா முறுக்கு தின்னுட்டு அப்புறம் வர்றதுக்கு. ஐயோ நல்ல லோகேஸ்வரன் இல்ல சவுண்டு கேட்டுச்சு, நல்லா முறுக்குன்னு சவுண்டு கேட்டுச்சு அப்படின்ட்டு. ஓகே, இப்ப கலந்து போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் சார். சொல்லுங்க மேடம். அதாவது நீங்க ஆரம்பத்துல இருந்து சொல்றதுதான், ஒரு விஷயத்த பதிய பண்ண நம்ம அதுதான் கரெக்ட், அதுதான் ரொம்ப புனிதம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இது ஒண்ணு. அதே மாதிரி என்னைக்கு நம்ம வந்து இந்த காதல், அப்புறம் காமம், அப்புறம் லைக்கு, லவ் இதெல்லாம் புனிதப்படுத்தாம அது ஒரு ஃபீலிங்கா இருக்குமோ அது வரை அப்ப இது பிரச்சனையே இல்லன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரிதான் ஆமா எப்படிமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுனே இருக்கிறாங்க. என்னன்னா அதுதான் இந்த 3 இடத்தான் வந்து அப்போதும் இப்போதும் சரி கண்ணு முன்னாடில இருந்து எங்கேயாவது என்னது அதுல ஏதோ ஒட்டின்னு இருக்கா, அது எனக்கு பிடிக்கல இதை பாக்குறதுக்கு. இதான் நான் தேடிட்டு இருந்தேன், எங்கேயும் காணோம். அதனால ஒரு புதுசு வேற ஒன்று எடுத்தேன். சரி, ஓகே, விடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்க. அவ்வளவுதான். அதுதான் அது மாதிரி. அதனால வந்து உங்க மனசுல புகுத்தப்பட்ட விஷயங்கள், இப்போ உங்க மனசுல புகுத்தப்பட்ட விஷயங்கள்னு ஒண்ணு இருக்குல்ல சின்ன வயசுல. இப்போ உதாரணத்துக்கு சத்தியம் போட்டா என்ன எல்லாம் நடந்துரும், சத்தியம் போட்டுட்டா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு விஷயம். இப்ப இந்த சத்தியம் வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம சொல்லி வளர்த்தாங்க. நம்ம இன்னைக்கு சத்தியத்தை ஃபாலோ பண்றோமா? நான் கேக்குறது அதுதான். நம்மளுக்கு விதிப்படத்துல அதை உடச்சிட்டாங்க. பிங்கி ப்ராமிஸ் எல்லாம் வந்து இப்ப கூட நான் யானியோட பிங்கி ப்ராமிஸ் எல்லாம் போடுவேன் சார். அதுதான் மேடம், அதெல்லாம் வந்து அது கிடக்குது மயிராண்டின்ற மாதிரி எல்லாம் மீற வந்துட்டாங்கன்றாங்க. அந்த சத்தியம்னா அந்த சத்தியம், வாக்குன்னா அந்த வாக்கு, அதெல்லாம் வந்து இப்ப கிடையாதுன்ற, மோஸ்ட்லி கிடையாது. அதாவது ஒருத்தன் வந்து தேவையே இல்லாம வந்து ஒருத்தருடைய வளர்ச்சியை கெடுக்கிறதுக்கு ஒருத்தன் சத்தியம் வாங்குறான். என்ன விட்டுட்டு நீ வந்து உனக்கு ஒரு அப்பா ஒரு பையன் கிட்ட வந்து சொல்றாரு, ஆரக்கல்ல உனக்கு ஏதோ ஒரு வேலை கிடைச்சிருக்குது, யூஎஸ்ல போறான், அவனுக்கு லட்சமா சம்பாதிக்கணும் போது இவர் வந்து பாசத்தை முன் வச்சு சத்தியம் பண்ணு நீ போகக்கூடாது அப்படின்னு சொன்னா இதை பாய் சொல்லணும் இல்லையா? அதனால சொல்லலாம். அந்த மாதிரியான சத்தியங்களை இன்னைக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டு மீற ஆரம்பிச்சிடுறோம் நம்ம. ஆனா சின்ன வயசுல நம்மளுக்கு வந்து சத்தியத்தை மீறாம தான் நம்ம வளர்ப்போம். ஆனா ரியாலிட்டி புரியும் போது அதை நம்ம தூக்கி போட்டு வரோம். சின்ன வயசுல இப்ப ஸ்கூலுக்கு விபூதி வச்சுட்டா என்ன சார், இப்படி இப்போ விபூதி வச்சு நடுவில் ஒரு சாந்து போட்டா அந்த மாதிரி வச்சுன்னு போற ஏஜ்ல வந்து நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா லவ் பண்றது ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இருக்காங்க சார். அது வந்து சின்ன வயசுல அப்படிதான் நம்ம வளர்க்கப்படுறோம். ஆனா அதுக்கப்புறம் திடீர்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு 4 லவ் வருது, அவங்கள கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 5வது லவ் வந்து 3 மாசம் வெயிட் பண்ண வச்சு ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கள கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு கொஞ்ச நாள் ஓடினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லவ் வந்துட்டு தான் இருக்கும் லைஃப்ல. ஒரு ஆண்னா லவ் வரதானே செய்யும் அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு மாற்றங்களை நம்ம வந்து அடையிறோம். ஆளிலை சிவப்பாக அங்கமும் நெருப்பாக நூலிடை கொதிப்பேறும் நிலை என்னவோ, ஆதியும் புரியாமல் அந்தமும் தெரியாமல் காதலில் அரங்கேறும் கதை அல்லவோ, மாதுளம் கனியாட மலராட கொடியாட மாருதம் உறவாடும் கலை என்னவோ, வாலிபம் தடுமாற ஒரு போதை தலைக்கேற
வார்த்தையில் விளங்காத சுவையல்லவோ, மேலும் மேலும் மோகம் கூடும், தேகம் யாவும் கீதம் பாடும். சூப்பர். அதனால அந்த மாதிரி இதெல்லாம் இப்படிலாம் பார்க்கும்போது ஆதிரை சிவப்பாக அங்கமும் நெருப்பாக நூலிடை கொதிப்பேறு நிலை வேணும்னு மஞ்சள் கலர் சாரியில் அப்படியே சும்மா கிளிட்டரிங் மாதிரி டிக்கிட்டு ஆனா என்ன பண்றது சொல்லுங்க சொல்லுங்க. ஒன்னும் சொல்றதுக்கு ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை, நானும் அதான் சொல்றேன். ஒன்னும் சொல்றேன். நம்ம கமெண்ட் படிச்சிடலாம். அதேதான். ஆனந்தி சர்வேஸ்வரன், பாலாகிருஷ்ண, பிரபு ராஜேந்திரன், அன்னலட்சுமி ரவிச்சந்திரன், ரவிச்சந்திரன் தான், ஷகின் பானு, மகிழா கண்ணன், ஸ்ரீலலிதா, ஷர்மிளா நாராயணசுவாமி, சௌமியா நவீன், ஷமி, நரேனி வாக்கர், பிரியாவி, ராஜேஷே ரொம்ப நாள் கழிச்சு கமெண்ட் பண்றான்னு நினைக்கிறேன். பிரபு ராஜேந்திரனும் ரொம்ப நாள் கழிச்சு கமெண்ட் பண்றான்னு நினைக்கிறேன். அண்ட் கே வடிவேல், அண்ட் அப்படியே கீழே வந்தா முருகன் முத்து அண்ட் லதா கியூட். முருகன் முத்தும் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. உல்லாச பறவை, நித்யானந்தம், ராஜி கார்த்திக், கீதா பி அவங்களும் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. ஐஆர்எம் கேபி அண்ட் ஆனந்த் எம்ஜே, வாணி பிரியா, லதா ஐயப்பாவும் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. ரொம்ப பிஸியா இருக்காங்க. ஆமா, இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ இப்போ இதுல கமெண்ட்டுகள் படிக்கிறேன். இல்லை, எனக்கு இப்போ கமெண்ட்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி 37 பேருமே லைக் போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய வாழ்வில் எல்லா நலமும் பலமும் பெற்று வாழ்வாங்க வாழணும். நீங்கள் நினச்ச காரியம், இந்த வாரத்தில் நீங்கள் நினச்ச காரியம் எல்லாம் நடக்க எல்லாம் வல்ல இயற்கை துணைன்னு இருக்கட்டும். தேங்க்யூ சார். 37 நானும் ஒரு ஆள். அதேதான். அதனால நீங்கள் நினச்ச காரியம் எல்லாம் நடக்கும். நன்றிகள், ஆசீர்வாதங்கள், கூடான. ஓகே. ஸோ இப்போ அப்படியே விஷயத்துக்கு வருவோம். கமெண்ட்டுகள். பிரபு ராஜேந்திரன் வந்து வணக்கம், மற்றவங்க எல்லாருமே ஹாய் ஹாய் சொல்லியிருக்காங்க. அண்ட் அன்னலட்சுமி எப்பவும் போல எத்தனாவது லைக் நம்பர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஷக்கீன் அண்ட் மகிழா எப்பவும் போல கோல்டன் கப்பிள்ஸ், அதெல்லாம் அதான் இந்த ஹாய் ஹலோ, சுதா அண்ட் ஜக்கி ஹலோ எல்லாம் அப்படியே ஹலோ சார் எல்லாம் வந்துருச்சு. ஷர்ட் அருமையா இருக்கா உங்களுக்கு. குக்கர் வச்சுட்டு இல்லைம்மா, சவுண்ட் வரலையேங்கிறதுக்காக கேட்டேன். அதுக்குதான். அப்புறம் எனக்கு ஒரு 1/2 டம்ளர் காஃபி வேணும். அப்பா உங்களுக்கு காஃபி வேணும்? காஃபி அவனுக்கு ஏற்கனவே போட்டது இருக்கு, அதை சூடு பண்ணி எடுத்துன்னு வந்துரு. டம்ளர்ல போட்டு வச்சிருக்கேன். எப்படி போய் சொல்லிட்டு பாருங்க, குக்கர் வச்சுட்டேன்னு. உங்களோட ஷர்ட் ரொம்ப அருமையா இருக்குன்ட்டு பிரபு சொல்லியிருந்தாரு. ஜக்கே தேங்க்யூ பாலாகிருஷ்ண சொல்லியிருந்தாரு. இந்தியா டைம் படி இன்னைக்கு எனக்கு 43rd பர்த்டேவா. ஓ சூப்பர். உங்ககிட்ட இருந்து பிளெஸிங்ஸ் வாங்கணும்னு தான் இன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நேத்து கூட லைக் போட்டுட்டு தூங்கிட்டேன் நான். பாலகிருஷ்ண ஹாப்பி பர்த்டே. மே காட் பிளஸ் யூ வித் ஆல் ஹாப்பினஸ், லவ் அண்ட் ஹெல்தி அண்ட் ப்ராஸ்பரஸ் லைஃப். உங்களோட மனசுபடி எவ்ரிதிங் வில் கோ ஃபைன் இன் யோர் லைஃப் அண்ட் ஜஸ்ட் பி ஹாப்பி. பாலகிருஷ்ணனுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். 40க்கு மேலதான் உண்மையான வாழ்க்கையை வாழறோம்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஈத்திரத்தனமெல்லாம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருப்போம். 40க்கு மேலதான் மனசுக்கு பிடிச்ச, மனசுக்கு நிறைவான, வேணும்னு சொல்ற காலகட்டங்கள்ல நம்ம வாழ்வோம். அதுக்கு முன்னாடிலாம் வந்து கடனை வேண்டிட்டு எல்லா மயிருக்கும் வந்து ஓகே சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த 40+ மேலதான் வந்து நம்மளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்வோம். அதனால உங்களுடைய வாழ்வு சிறக்கவும், எதிர்கால வாழ்வு சிறக்கவும், நினைச்ச காரியெல்லாம் நடக்கவும் எல்லாம் வல்ல இயற்கை துணை இருக்கட்டும். அதுதான். ஹாப்பி பர்த்டே பாலகிருஷ்ண. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பாலகிருஷ்ண. ரைட். எஸ். ஒரு புள்ள வந்து வெயிட் பண்ணி பிளஸிங்ஸ் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய விஷயம். குட். ஷாமி வந்து சொல்லிருக்காங்க. ஓகே, அந்த ஒருத்தவங்க பேசிட்டு இருந்தாங்களா, அவங்கள பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப டைம் இருந்திருக்கமா இருக்கும். நீங்க அதெல்லாம் விட்டு வாங்க, கண்டினியூ பண்ணுங்க. இல்ல அது அந்த மூஞ்சி எப்படிப்பட்ட மூஞ்சி, அது பேர் என்ன, ஜோதி ஐயரா, அந்த மூஞ்சி எப்படிப்பட்ட மூஞ்சின்னு பார்க்கணுன்றதுதான். அது மனசு. நான் சொல்ல வர்றது இன்னர் தாட் எப்படி. இல்ல அதுதான் அதுக்கான கமெண்ட் வந்து முருகன் முத்து போட்டிருக்காப்ல. ஐயர், ட்ரம்ப், மோடி, எடப்பாடி அண்டு நெட்டையா லுக்ஸ் பைத்தியக்காரர் அட் திஸ் மொமெண்ட் இன் மை ஐஸ். அவங்கதான் வந்து நெட்டையானே. ஓகே, ஆமா உண்மைதான். ஏன்னா இன்னைக்கு வந்து அவனுங்களை வந்து ஈரான் போய் அடிச்ச அடியில எல்லாம் கலங்கி போய் நிற்கிறாங்க. இது இங்க இருக்கிற சங்கிங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுக்காங்க. நம்ம என்னைக்குமே வந்து
இந்தியா சுதந்திரம் அடைந்ததுல நம்ம பாகிஸ்தானத்து பக்கம் தான் நம்ம இருந்திருக்கோம், எஸ் ஜாக்கி. ஈரான் பக்கம் தான் இருந்திருக்கோம். ஆனா இது வந்து இங்க இருந்து போய் அவங்க கூட வந்து என்னன்னா அது வந்து உரண்டை எடுத்து ஊர் ஃபுல்லும் உரண்டை எடுத்து வச்சிருக்குது. அதுதான் பிரச்சனை. ஏதோ ஒரு நாட்டு 2 நாட்டுல உரண்டை எடுத்தா பரவாயில்ல, எல்லா நாட்டிலையும் உரண்டை எடுத்து பாகிஸ்தானத்து அந்த குழந்தைங்களுக்கு கூட ஃபுட்டே எடுத்துன்னு போய் கொடுக்காத அளவுக்கு பண்ணி உங்க இதுல அடிக்கும் போது உங்களுக்கு தெரியுதுல்ல, அது வலியும் வேதனையும் தெரியுதுல்ல, அது எப்பேற்பட்ட கஷ்டம் அப்படின்னு தெரியுதுல்ல. அதுதான் மேட்ரு. என்னன்னா அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியும். அப்படி இருந்தும் ஏன் இப்படி இருக்காங்கன்னா எனக்கு தெரியல. இதை பத்தி ஒரு தனியா பேசணும். இதை பத்தி இது பெரிய டாபிக் இது ஆக்சுவலி. எஸ் லதா கியூட் எப்பவும் போல கமெண்ட் போட்டுட்டு எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம நல்லா இருக்கும் லதா கியூட். ஓகே. ஃபாத்திமா வந்துட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா. உல்லாச பறவை இருந்தார் டிஷர்ட் சூப்பர் ஜாக்கி பை தேங்க்ஸ் டு ஃபேஷன் அட்வைசர். குட் உல்லாச பறவை, வெரி உல்லாச பறவை. பட் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த ஏடிஎம்கே இது வந்து இந்த கருப்பு சோல அந்த வெள்ளம் வந்தது என்னால ஏத்துக்கவும் இல்லை. அத சரி அப்படியே சகிச்சுக்கிட்டு போகல. இப்படி ஒரு விஷயத்தை இன்னைக்கு நீ பாத்துருக்கேன்றது எனக்கு இப்பதான் தெரியுது மேம். நான் வந்ததுமே சொன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்றதுனாலையும் அது இப்படி சொல்லும் போது அதை நான் சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு அது வந்து உடன்பாடே கிடையாது. பட் இருந்தா என்ன பண்றேன், எனக்கு கொடுத்துருங்க ஜாக்கி. நான் மட்டும் நீ ஏன் சட்டையை போட்ட சட்டையை அவ போட்டு சுத்திட்டு இருக்கிறா பொண்ணுக்காரி, என் பொண்டாட்டிக்காரி போட்டுக்கோ, அவ்வளவுதான். 4-5 டிஷர்ட் ஆர்டர் பண்ணி பாருங்க. ராஜி கார்த்திகன் 2 சூப்பர் டிஷர்ட்னா காஸ்டியூம் டிசைனர் அனி சூப்பர் சொல்லியிருக்காங்க. நல்லாதான் இருக்குடா. பட் இருந்தாலும் இந்த கொள்கை அந்த இது கிரே சார், இதே நீங்க ஒயிட்னு சொல்றேன் அப்படின்றீங்களா? இதானே அது கீழே சார் இருக்கு, ஒயிட் ஷேடட் கிரே சார். இது கிரேவா? ஆமா சார். வெள்ளைனா என்ன கலர்ல இருக்கும் சார்? வெள்ளை பாத்திருக்கீங்களா? இது வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே, நமது கதை புது கவிதை இலக்கணங்கள் இதற்கு இல்லை, நான் உந்தன் பூமாலை. வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே. தன் தன் தன். ரொம்ப நல்லா இருக்கு. ராஜி கார்த்திக் லவ் யூ புத் சொல்லிட்டாங்க. உல்லாஸ் பரை சொல்லியிருக்காப்புல ஹம் ஆப்கே ஏகோன்ல ஒரு நாய் தான் வந்து காப்பாத்துமா. எதுக்கு சொல்லிருக்கான்னு தெரியல. ஒரு நாய் தான் வந்து காப்பாத்தும். ஆமா ஆமா. ஓகே. அதை ஏன் வந்து பழிக்கிறீங்க அப்படின்னு எந்த நாய் நாய்ங்கிறதுக்கா? ஓகே ஓகே. உல்லாஸ் பரை புரிஞ்சிச்சு. ஆமா, எனக்கு கூட அது போய் எப்படியாவது அது லவ் அவ்வளவு லவ் பண்ணிட்டு இருப்பா ஜாக்கி. அவங்க அக்கா புருஷனுக்கு போய் அவளை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு போவாங்க மாதிரி தீக்ஷித்தை. அதுக்கப்புறம் அந்த நாய் என்ன பண்ணுவாங்க வீட்டுக்கு போய் இவரு நாயா இல்ல சல்மான் கான் என்னவா போறாரு? சல்மான் கான் அந்த அவரோட தம்பி, அந்த அண்ணாவோட தம்பி சல்மான் கான். இந்த பொண்ணோட அக்கா மாதிரி தீக்ஷித்தோட அக்கா வந்து இந்த நியூஸுக்கு எல்லாம் படிப்பாங்க. ஆமா, செத்து போயிடுவாங்க. தூக்கி கல்யாணம் பண்ணி. அப்ப அந்த நாய் தேரா தேவர் தீவானா ஹரே ராம் பகுதா சா கஹரானா தீனா. செம. அது முடிச்சீங்க பாத்தீங்களா? தீனா அது ஃபர்ஸ்ட் பியர் கமெண்ட் படிக்கிறேன் வாங்க. அவங்க பாடி காமிக்கிறாங்க. குரல் அப்படின்னு சொல்லுவார்ல, யாரும் சொல்லலாங்க. வாங்க. ஆஜே மேரே से करे तना तुम करा या तुम करो तातना हे सुमन है बद के नहीं क्या करूं क्या करूं आज का आप है बाद है तू करी ये जिंदगी क्या बात है. சூப்பர். क्या बात है. அதுதான் சமஜ் சனி அப்படின்றது இருக்கு பாத்தீங்களா? அதுதாங்க. வாங்க. சோ அதுக்கப்புறம் தான் டிஷர்ட் வந்து நல்லா இருந்தது. ராஜி கார்த்திகோட கமெண்ட். ஐஆர்எம் கேபியும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. ஆனந்தும் அதேதான். இதெல்லாம் வந்து அப்படியே கடந்து போறீங்கன்னு நினைக்கிறேன். என்ன அப்படியே தெரியல. படிங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து இவங்க ஆனந்த் எம்ஜே வந்து குட் ஈவினிங் போட்டிருந்தாங்க. நித்யானந்தம் வந்து உங்களை லவ் யூ போட்டிருந்தாங்க. லவ் யூ டூ. இப்போ லவ் யூ சொல்லும்போது லவ் யூ சொல்லணும்ல. சார் வந்தா தானே சொல்ல முடியும். கீழே வந்திருக்கு, அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். ஓகேவா. வாணி இப்போ வரதுக்கு முன்னாடி லவ் யூன்னு சொல்லி வந்து ஃபர்ஸ்ட் வந்ததுமே பிரபு ராஜேந்திரன் வந்து லவ் யூ மேம், லவ் சார், லவ் அப்படின்னு போட்டுருக்க, யூ சார் அப்படின்லாம் போட்டு பண்ணியிருந்தாரு. அதே நீங்க சொல்லல. ஓகே.
லவ் புறக்கணிக்காதீங்க மேடம். சரி சார், வாணி பிரியா வந்து மக்கள் ரொம்ப சின்சியரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதான் அந்த லைக் நம்பர்ஸ்க்கு ஓகே 21 வாட்சிங் ஆனா 20 லைக்ஸ் இல்ல 4 பேர் வந்து போட்டுட்டு தூங்க போயிருப்பாங்க. காலைல பாத்துக்கலாம்டா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஷர்மிளா பாத்தீங்களா, அதான் அதுல ஒன் ஆஃப் த ஆல் ஷர்மிளா நாளைக்கு வாட்ச் லதா சொல்லிட்டேன். முருகன் முத்து சொல்லுங்க PMK மேங்கோ வில் கோ டு டேட் ஆர் சன் அப்படின்னு தெரியலங்க. அதெல்லாம் வந்து பொட்டிக்காக அதெல்லாம் பேசிட்டு இருக்கிறது ஒழுங்காது. அது வந்து என்னத்த அவங்களுக்கு என்ன ஒரு அரசியல் கொள்கை இருக்குது என்ன யோசிச்சு பாருங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பார்த்து ரசிச்சிருப்பீங்க. எங்களை சப்போர்ட் பண்ணிக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்கள். சமீபத்தில் அந்த மாதிரி டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணேன். கார்த்திக் குப்டா அவர் வந்து யாழினியோட பபிள் டீக்காக வந்து ஒரு 10,000 ரூபா வந்து அதை கொடுத்துருந்தாரு. ஸோ அவருக்கு நம்மளுடைய நன்றியும் அன்பையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த பாகம் பார்த்துருப்பீங்க. 2ஆம் பாகத்தில் இன்னும் நிறைய விஷயங்களை பேசுகிறோம். அதுவரை நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.